நிகழ்ச்சியின் முதலில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பாசறையில் வந்த படைப்பாளி. இது என்னோட 4வது படம். ஃபஸ்ட் படம் அலையடிக்குது பண்ணேன். அடுத்து காதல் என்றால் என்ன பண்ணேன், கோவலனின் காதலி, திருப்புகழ், இப்போ வேட்டைக்காரி. மதிப்பிற்குரிய நமது மினிஸ்டர் அவர்களுக்கும் மாண்புமிக்க கவிஞர் அவர்களுக்கும் மற்றும் என் பாசத்துக்குரிய என் அன்பிற்குரிய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் சினிமா பிரம்மாக்களுக்கும் என் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக நான் அந்த படத்தை பற்றி சொல்லிவிட்டு பெரியவங்கள்ட்ட பேச அழைப்போம். அதாவது, பாருக்குள்ளே நல்ல நாடு நம் நாடு என்றான் பாரதி. பசி பஞ்சம் பட்டினி பாருங்கள் இதுதான் இந்தியா என புதுக்கவிதை படிக்கிறது நமது குழந்தைகள். ஏலம் கிராம்பு வாங்க வந்த ஆங்கிலேயனை ஏன் என கேட்க வாயிருந்தும் ஊமையர்களாய் வெள்ளையனுக்கு குடைபிடித்தோம். இதுதான் வரலாறு. இந்த வரலாறு மறைந்து விட்டதா? இல்லை. இன்றளவும் இந்தியாவில் கொத்தடிமை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லோரும் சொல்லுகிறார்கள் கொத்தடிமை முறையை ஒழிச்சாச்சு என்று. எல்லா தொழிலும் இருக்குது கொத்தடிமை. செங்கச்சூளையிலேருந்து இன்னும் நிறையா தொழிலில் கொத்தடிமை முறை இருக்குது. நான் பார்த்தது மலை மேலே இருக்கிற ஏலக்காய் தோட்டம். ஏலம் கிராம்பு வாங்க வந்த ஆங்கிலேயனை ஏன் என கேட்க வாயிருந்தும் ஊமையர்களாய் வெள்ளையனுக்கு குடைபிடித்தோம். இன்றைக்கு யாருக்கு குடைபிடித்து கொண்டிருக்கிறோம்? பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும். வெள்ளைக்காரன்ட்ட மேனேஜராகவும் அந்த எஸ்டேட்டுக்கு காவல்காரனாக இருந்தவங்கள்ட்ட அவங்க அந்த ஏலக்காய் தோட்டங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே வெறும் 200 ரூபா கூலிக்கு அந்த மக்கள் வேலை பார்க்குறாங்க. மழை, வெயில், புயல், அட்டை, பாம்பு, மிருகங்கள் இவ்வளோ தொந்தரவுலையும் வேலை பார்க்குறாங்க. இந்த விஷயம் எனக்கு சொல்லப்படாத விஷயமா இருந்தது. அதனால் இந்த கதையை எடுத்து பண்ணேன். என் தங்கமான ப்ரொடியூசர் தங்கம்னு செலவு பண்ணார். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட்டு இதுக்கு தக்கன எவ்வளோ செலவு பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? இன்றைக்கி சினிமா பிஸ்னஸ்ங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை மீடியா எல்லாருக்குமே தெரியும். ஐயா வைரமுத்து ஐயா அவர்கள் நேற்று முந்தானால ஒரு மீட்டிங்கில் பேசும்போது எல்லாரும் தமிழில் டைட்டில் வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அருமையான விஷயம், வாஸ்தவமான விஷயம். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தமிழில் டைட்டில் வச்சா வரி இல்லை, டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு முன்னாடி இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அதில் என்னோட படம் திருப்புகழ் வரி இல்லாமல் வரி விலக்கு கிடச்சி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்து வந்தவங்க வரி விலக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சின்ன படம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு 5 கோடி 6 கோடி வரையும் தயாரிக்கிற படம் சின்ன படங்கிறாங்க. அந்த 5 கோடி சப்சிடி எத்தனை 30 பிரிண்ட்டுக்குள்ளே போட்டால் சப்சிடி தர்றாங்கிறாங்க. 30 பிரிண்ட்டுக்குள்ளே போட்டு படம் வெள்ளி சனி ஞாயிறு சின்ன படம் அதிகபட்சம் 3 நாள் தான். பாக்கியெல்லாம் படம்னா 1 வாரம். அந்த 1 வாரம் போடுற பெரிய ஆர்டிஸ்ட் படம் என்ன போடுறாங்க? 500 தேட்டர் 1000 தேட்டர்னு போடுறாங்க. அவங்க ஓரளவு வசூல் எடுத்துடுறாங்க. 30 தேட்டரை சப்சிடிக்காண்டி 7 லட்சம் ரூபாய்க்காண்டி சப்சிடிக்காண்டி 30 தேட்டரில் போட்டு இந்த ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு படத்தை பண்ணி அந்த காசு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால் இங்கே நம்ம அமைச்சர் இருக்காங்க, ஐயா இருக்காங்க, கவிஞர் ஐயா, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வரி விலக்கை திரும்ப கொண்டு வந்தால் சினிமாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இப்போ சீரியலில் போய் இந்த கொரோனா சமயத்தில் சீரியலில் ஒர்க் பண்ணேன். படம் வேலை இல்லைன்னு. அதில் சீரியல் பார்த்தா 1.5 கால் ஷீட் இருக்குது. 9 மணி வரையும் போனால் 1.5 கால் ஷீட்டு. ஆனால் சினிமாவுக்கு 6 மணிக்கு மேலே போகலாம் 2 கால் ஷீட்டு. எப்படி சின்ன படங்கள் பண்ண முடியும்? எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? ஆனால் இவ்வளவுக்கும் முகம் சுளிக்காமல் எனக்கு என்னோட தயாரிப்பாளர் நான் கேட்டதெல்லாம் பண்ணார். நான் தான் சிலது போதும் சிலது வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் நிகாரித்து சில விஷயங்கள் பண்ணினேன். அப்புறம் இந்த படத்தோட டைட்டிலை பற்றி நான் சொல்லணும். வேட்டைக்காரி. இந்த மலை மேலே விருதுநகர் ராஜபாளையம் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஒரு 6 ஹவர் மேலே மலை மேலே போகணும். ஒரு சைக்கிள் கூட போக முடியாது. ஒத்தையடி பாதை கூட இல்லை. அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் ஏலக்காய் தோட்டம் தமிழ்நாடு பாடு கேரளா பாடுற தமிழ்நாடு பாடுற முடிகிற இடத்துல இருக்குது. அந்த லொக்கேஷனில் கொண்ட காட்டினேன். பிடிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு நம்ம கவிஞர்கிட்ட போய் சொல்லும்போது கதையெல்லாம் நல்லா இருக்குய்யா,
கவிஞரை பிடிச்சதே அதுக்கு முன்னாடி கவிஞரை பிடிச்சதே பெரிய படம் ஆகி போச்சு. நம்ம பண்ணுறது சின்ன டயட்ரு, சின்ன படம். நானும் ஐயாவோட உதவியாளர்கிட்ட கேட்டு பார்த்தேன், பிடிக்கவே முடியலை, பார்க்கவே முடியலை. ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி அப்புறம் எல்லோரும் பேசி வந்து கேட்டுட்டு கதை நல்லா பண்ணியிருக்கிற, டைட்டில் நல்லா இல்லையே அப்படின்னு. ஐயா நீங்களே சொல்லுங்கள் என்ன டைட்டில் வைக்கலான்னு. வேட்டைக்காரன் ஐயா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். வந்து சொன்னேன், அத்தனை பேரும் இதே மாதிரி தான் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வரை எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது சந்தோஷமாக அமைஞ்சு போச்சு. இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட வேட்டைக்காரி அப்படிங்கிறது இது ஒரு 4 பாட்டு 5 பாட்டு எடுக்கலாம் இந்த படத்தை. இந்த படத்தோட ஓப்பனிங் மட்டும்தான் இந்த கதை. இதோட செகண்ட் பார்ட் வந்து 20% ஷூட்டிங் முடிச்சாச்சு. அடுத்து உடனே இதை ஆரம்பிக்கிறோம். பாட்டு கேட்டேன், 2 பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகா, அதாவது மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை வித்தியாசப்படுத்தி அழகாக எனக்கு பாடல் வரிகள் எழுதி கொடுத்தாங்க. அதை ஐயா வாயில் சொன்னால் தான் அது அருமையாக இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு விளக்கமாக சொல்ல தெரியாது. அதாவது நம்ம பட்டா போட்டு வாழ்கிறோம், மிருகங்கள் காட்டுக்குள்ளே பட்டா போட்டு வாழ்கிறதில்ல. அந்த மாதிரி நிறையா தத்துவங்களை மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள விஷயங்களை தத்துவத்தை சொல்லி அருமையாக இது பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாம் போல அந்த ஸ்ரீ சாம்பிராணி கருப்பர் புண்ணியத்தில் படம் ஒவ்வொன்று வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இதோட என்னோட ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சாருக்கு நான் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் எல்லோரும் படத்தை போய் தேட்டரில் பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லாருக்கும். 2010 ஒரு படம் ஹீரோவாக பண்ணேன், ஏன் இந்த மயக்கம். அப்புறம் 10 years பேக் அப்புறம் டைரக்டர் காளிமுத்து அவர்கள் எனக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி லொக்கேஷன் எல்லாமே அவர் சொல்லிட்டார். எல்லாருமே இந்த படத்தில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் வந்து என்ன, அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. சாப்பிட்லன்னு சொன்னார்னா போதும், எவ்வளோ வேணால் சாப்பிடுக்குன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவார். மலை மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ நான்வெஜ்லேருந்து எல்லாமே கீழேருந்து கொண்டு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நான் பார்த்ததில்ல லைஃப்பில். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணார். கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஓடணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக இந்த படம் வந்து எல்லா சேனல் மெம்பர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவுசெய்து பாருங்கள் படத்தை. புது ஹீரோ புது ஹீரோயின் பார்க்காதீங்க. ஹீரோயின் வேறு லெவல். அவங்க வந்து மலையில் வந்து கேரவன்லாம் எதுவுமே கேட்கல, சின்ன ஒரு ரூமு அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படம் பண்ணாங்க. ரொம்ப டெடிக்கேஷன், நல்லாவே பண்ணாங்க. நான் வந்து ஒரு ஹீரோ லெவலில் அவங்கள பார்த்தேன். ரொம்ப ஃபைட்லேருந்து எல்லாமே. ஸோ எக்ஸலண்ட். இந்த படம் என்னோடய மெயின் ரீசன் டைரக்டர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது என்னுடைய 3வது படம். முதல் படம் அலையடிக்குது, 2வது படம் காதல் என்றால் என்ன. 2 படத்துலையும் இன்ஸ்பெக்டர் ரோல் நினச்சேன். இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு சித்தப்பாவாக நடிச்சிருக்கேன். டைரக்டர் வந்து என்னைய இதில் வந்து நல்லா யூஸ் பண்ணி என்னை மெருகேற்றியிருக்காரு. சரி, அவருக்கும் நன்றி. வேறு ஒன்றும் சொல்ல முடியலை. இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அந்த படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை வெற்றி அடைவீங்க. சிவகங்கை மாவட்டம் கருவில்குறிச்சியில் ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர். வெயிலும் மழையும் பாராமல் இல்லா மக்கள் எல்லார் விரும்பும் காக்கி கடவுளாக இவர் பணிபுரியும் இடங்களில் எல்லாம் பாசம் வளர்த்தவர். நேர்மையும் நெஞ்சுரமும் கொண்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிதம்பரம் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறோம். அவருக்கு திரு வேலுச்சாமி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். கருப்பர் ஃபிலிம்ஸ் வழங்கும் அன்புக்குரிய அமைச்சர்
பெரியப்பா அவர்களுக்கும் வைரமுத்து ஐயா அவர்களுக்கும் மீடியா அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ப்ளஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி நன்றி வணக்கம். அன்பார்ந்த இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் பத்திரிகைத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் கலப்படம் இல்லாத வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். ஒன்று கவி பேரரசு. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில் நம்ம கேட்டிருக்கோம், பாடல்கள் பாடுவாங்க, அந்த பாடல்கள் நம்ம வாக்கியில் நுழையாது. ரொம்ப ரொம்ப பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வதனமே சந்திர பிம்பமோ அப்படிம்பாங்க, அது என்னன்னே தெரியாது நமக்கு. அப்படி இருந்த ஒரு நிலையை மாற்றி கிராமத்தில் எடுத்து சென்று கிராமத்தினுடைய அன்றாட நிகழ்வுகளை மக்களின் காதுகளில் செவிமடுத்தவர்தான் கவி பேரரசு. அதனால்தான் அவர் கவி பேரரசு. ஏனென்று சொன்னால் ராஜராஜ சோழனை நாம் பேரரசர் என்று சொல்லுவோம், மற்றவர்கள் எல்லோரும் அரசர்கள்தான். ஏன் ராஜராஜ சோழனை பேரரசர் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், அவர் கடாரம் கொண்டான் வரைக்கும் அவருடைய ஆளுமையை செலுத்திய காரணத்தினால்தான் அவரை பேரரசர் என்று அழைத்தார்கள். அதே போல கவித்துவத்தில் எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியிலே பிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஊரிலிருந்து நான் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அவர் பாடல்களும் உலகம் முழுமைக்கும் பேசப்பட்ட பாடல்கள். அதையும் தாண்டி உலகத்தில் இருப்பவர்கள் மொழி தெரியாதவர்களையும் முணுமுணுக்க வைத்த பாடல்களை கொடுத்தவர் கவி பேரரசர் அவர்கள். அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். எனது சித்தப்பா அவர்கள் எங்கள் தொகுதியிலே ஒரு முறைக்கு மேல் வென்றவர்கள் யாரும் கிடையாது. சே மாதவன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் 2வது முறையாக வெற்றி பெற்றார். 2வது முறையாக வெற்றி பெற்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு கழித்து வெற்றி பெற்றார். தொடர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் தொகுதியிலே அவர் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் சார்ந்த இயக்கம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து அனைவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிற காரணத்தினால் இன்றளவிலும் அனைவரையும் கவர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையிலே என் மகன் இங்கே டாக்டரு, அவர் வந்திருக்காரு. நான் சொன்னேன், டேய் ஐயா வர்றாரு அப்படின்னேன். உடனே நான் கீழே ஜீப்பில் இறங்கி நின்றுக்கிட்டு மைக்கில் பேசினேன். அதிகபட்சம் இருந்தால் 5 நிமிஷம் இருக்கும். கடகடன்னு கிளம்பிட்டு, அப்பா நான் ரெடி வந்துட்டேன் அப்படின்னா. ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சித்தப்பா என்று சொன்னால் ஏதோ ஒரு பேச்சிற்காக சித்தப்பா இல்லை. உண்மையிலேயே என் தகப்பனோடு பிறந்த சித்தப்பாவை கூட அந்த அளவுக்கு நினைத்ததில்லை. அந்த அளவிற்கு எங்களுடைய மனங்களை கவர்ந்தவர் இந்த வேட்டைக்காரியை துவக்கி வைப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் இந்த தயாரிப்பாளர் கவலைப்பட வேண்டாம். வெற்றிக்கு சொந்தக்காரர் அவர். நிச்சயமாக உங்கள் படம் வெற்றி அடையும் என்பதிலே இருவேறு கருத்து இருக்க முடியாது. கவிஞருடைய கவித்துவத்தை நாம் பார்த்தோம். இந்த படத்தினுடைய அடி விஷயத்தை நாம் பார்த்தோம். இங்கே நகரங்களிலெல்லாம் சமநிலை இருக்கிறது, ஆனால் மக்களிடத்திலே சமநிலை இல்லை. காடுகளில் சமநிலை இல்லை. ஆனால் மரங்கள், குருவிகள், பறவைகள் அனைத்தும் சமநிலையோடு வாழுகிறது என்பதை முதல் பாடலிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதை பார்த்தோம். அதை பார்த்த பொழுது மக்களெல்லாம் இப்பொழுது நாம் நேசிக்க தவறிவிட்டோம். இப்பொழுது கூட சொன்னார், செங்கல் சூளையிலே அடிமைத்தனம் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் மனித நேசத்தை நாம் மறந்துவிட்டோம். பணத்தின் மீது நாம் நாட்டம் கொண்ட காரணத்தினாலே மனித நேசத்தை நாம் மறந்துவிட்டோம். நான் எனது சித்தப்பாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய நேசத்திற்குத்தான் நாங்கள் எல்லாம் அடிமை என்பதை சொன்னேன். நாம் இங்கே சென்னையிலே நாம் பார்த்தோம்.
தரையிலே நடப்பவர்கள் எல்லாம் தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருந்தோம். அதற்கு காரணம் என்ன? பக்கத்து வீட்டிலே அருகாமையிலே வசித்து கொண்டிருந்தவர்கள் அந்த தண்ணியில் தத்தளிச்சதுக்கப்புறம் மேலேருந்து பார்த்து, ஹலோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடே, 10 வருஷமாக உன்னோட தான் பக்கத்து வீட்டில் குடியிருக்கேன் அப்படின்ற நிலை இருந்தது நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் என்ன? மனிதநேயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. நாம் வீடுகளிலே இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்ப்போம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம், எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் எல்லாம் வரவேற்பாங்க. நான் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு நான் விருந்துக்கு போயிருக்கேன். 3 பிள்ளைய நல்ல கலர் கலராக 3 பிள்ளைய நிற்கிறாங்க, வாங்க வாங்க வரவேற்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம சொந்தஞ்சூரத்தில் இப்படி ஒரு பிள்ளைய கலராக பார்த்தது இல்லையே, வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அதை கூட வாடகைக்கு அமர்த்தி வரவேற்கிற நிலை இன்று மாறி இருக்கிறது. அதனால்தான் இன்றைய தினமும் அடிமைத்தனம் இருக்கிறது என்று பதிவிட்டு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? 18ஆம் படி கருப்பரை வணங்கக்கூடியவன் எங்கள் சித்தப்பார பெரிய கருப்பன். ஆகவே கருப்பரெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்கள் இந்த மூவிக்கு பேரும் ஆரம்பத்திலே கருப்பருடைய ஆசி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த பட்டம் வெற்றியடைய வேண்டும். அது காவல்துறையின் சார்பாக நான் முழு மனதோடு வாழ்த்துகிறேன். மேலும் வேட்டைக்காரியினுடைய புகழ் ஓங்குவட்டும். உங்களுடைய இந்த படத்தினுடைய ஹீரோ அதில் பார்க்கல வேறு மாதிரி இருக்கார், இங்கே பார்க்கல வேறு மாதிரி இருக்கார். ஒருவேளை டபுள் ஆக்டாக வந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். அவர் நம்ம வேலுசாமி கேட்டுக்கொண்டது போல நீங்கள் எல்லாம் படத்தை தியேட்டரிலே சென்று பார்த்தீர்களானால் இப்பொழுது இது போன்ற புதுமுகமாக வரக்கூடியவர்கள், புதுமுகமாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஓங்கி வளர்வதற்கு ஒரு வழிவகை இருக்கும் என்று கூறி, என்னையும் இந்த மிகப்பெரிய ஒரு விழாவிலே அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை கலப்படமில்லாத நன்றியினை தெரிவித்து உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், பத்திரிகை சார்ந்த நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் சபீஷ் முரளியின் அன்பான வணக்கங்கள். வேட்டைக்காரி 2 சாங்ஸ் பார்த்தோம். ரொம்ப நாள் ஆச்சு சார் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு. நிஜமாக சொல்கிறேன், அருமையான மெலடி இருந்தது பாட்டில் 2 சாங்லையும். மற்ற சாங் கேட்க முடியல. ஐயாவோட வரிகள் ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு சாங்கில் 2வது சரணம் ரொம்ப பிரமாதமாக இல்லை. அதுக்காக ஃபஸ்ட்டு சரணம் வரி சரியில்லைன்னு சொல்ல, செகண்ட் சரணம் வரிகள் ரொம்ப அருமையாக இருந்தது கேட்குறதுக்கு. நிச்சயமாக அந்த ராம்ஜி அவர்கள் ரொம்ப அருமையாக மெலடி கொடுப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த டைரக்டர் கதையை சொல்லும்போது, பாட்டு பார்க்கும்போதும் நிச்சயமாக நமக்கு அந்த ஆர்வத்தை தூண்டுது. படம் வந்தால் பார்க்கணுன்னு தோன்றுறது. நிச்சயமாக பார்ப்பேன். நிறைய பேச விரும்பலை. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த வேட்டைக்காரி படத்துக்கு என்னை இசையமைப்பாளன வாய்ப்பு கொடுத்த எனது அன்பு நண்பர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களுக்கும், தயாரிப்பாளர் விஷ்ணுபிரியா வேலுசாமி அவர்களுக்கும் மிகவும் முக்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த மேடையில் என்னுடைய ஆடியோ ரிலீஸில் வந்திருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கவிப்பேரசு ஐயா அவர்களை இணைஞ்சு அவரோட சேர்ந்து நான் பணியாற்றின ஒரு அனுபவங்கிறது எனக்கு புதுசு தான். புதுசாக இருந்தாலும் அவருடைய வரிகள் ஒவ்வொன்றும் இந்த பாடல்களை தூண்டுதல் பண்ணுறது போல் எனக்கு ஒவ்வொரு கம்போசிங் வார்த்தைகள் அப்படியே அற்புதமாக, எந்த ஒரு பிசுறு இல்லாமல், எந்த ஒரு வேர்டும் எடுக்காமல் அப்படியே அமைந்த அனுபவங்கள் நான் எங்கேனாலும் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதனால் எனக்கு அவருடைய பணியாற்றுங்கிறது மிகப்பெரிய எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினது. அதே போல் அந்த படத்தை ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்போனால் தயாரிப்பாளர் மிகவும் ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணி இயக்குனருக்கு நண்பராக இருந்து இந்த படத்தை நல்ல விதமாக முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் இவ்வளோ ஒரு யாருமே போக முடியாத ஒரு இடத்த
பிடிச்சி இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பனாக இருந்து இந்த படத்தை முடித்தாருங்கிறது எல்லாருக்குமே கண்ணீரே வந்துடும். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனை அவர் பிடிச்சி இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. படம் பார்த்து அந்த ஆர்ஆர் பண்ணும்போது அந்த படம் பார்க்கும்போதே நமக்கே தன்னறியாத ஒரு பயங்கரமான ஒரு இந்த மாதிரியான ஒரு படங்கள் நமக்கு கிடைச்சதை நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க சஞ்சனா சிங்லேருந்து ஹீரோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பவர் சிவா சார் டான்ஸ் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ரமேஷ் சார் வந்து அசிஸ்டண்ட்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக நல்லா டைரக்டருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பத்திரிகையாளர் நண்பர்களும் சரி, இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எல்லா இயக்குனர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து அசிஸ்டண்ட்டுங்கலேருந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருக்கும். தேங்க்யூ. அரங்கத்துக்குள்ளே வாழ்த்து வருகை தந்திருக்கின்ற சினிமா நலம் விரும்பிகள் அனைவருக்கும், எங்களை வளர்த்து விட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும், தயாரிப்பு நிறுவனம் கர்பர் ஃபிலிம்ஸ் குடும்பத்தார்களுக்கும், இயக்குனர் காளிமுத்து அண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ராம்ஜி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வேட்டைக்காரி மேடை வந்து எனக்கு ஒரு அற்புதமான மேடை. நான் நன்றி சொல்லக்கூடிய உலக மக்களின் ஒப்பற்ற கவிஞர், உலக தமிழ் மக்களின் ஒப்பற்ற கவிஞர் ஐயா கவிப்பேரரசு ஐயாவோட அவர்களுடைய 4வது பாடல். நான் அந்த பாட்டு எனக்கு ஐயா அவர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நான் பாடியிருக்கிற எல்லா பாட்டுமே ஒரு முத்தான பாட்டு. எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படத்தில் வையம்பட்டி வாழைக்குட்டி அப்படி ஒரு பாட்டு. வையம்பட்டி வாழைக்குட்டி தப்பாட்டம் போடு தோளத்தட்டி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு முழுக்க மலை சார்ந்த மக்கள் வாழ்வியல், நம்ம இயற்கையை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாட்டு. அந்த பாட்டு எனக்கு கிடைச்ச முதல் பாட்டு. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். 2வது பாட்டு இடிமுழக்கம் மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இடிமுழக்கத்தில் ரகுநந்தன் சார் இசையில் நான் அந்த பாட்டு நான் பாடியிருக்கிறேன். அது பாட்டு ரிலீஸ் ஆகலை, இல்லைன்னா அது ஒரு வரியை பாடியிருப்பேன். 3வது பாடல் வந்து ஐயா அவர்கள் ஒரு 100 பாடலை வச்சு ஒரு மிகப்பெரிய படைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்படு தேரல் அப்படின்னு 100 இசையமைப்பாளர்கள் 100 பாடகர்கள் நிறைய பேர் அதில் வந்து அடையாளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த இதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பாடல், அந்த 100 பாட்டிலையும் எவ்வளோ பாடல்களை படைத்த கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய வரலாற்று பாடல் நான் இசையமைச்சு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. நான் அந்த வேளையில் ஐயாவுக்கு நான் எப்போ என்னுடைய நன்றி அவருடைய பாதத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா சொல்லி தான் இந்த பாட்டு கூட, அந்த 4வது பாட்டு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் வந்து பொதுநலமாக ராம்ஜி சார் நிறையா படம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னை பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இல்லைங்க சார்? அதனால் ஐயாவுடைய வரலாற்று பாடல் மேற்கு தொடர்ச்சி மலை இழைச்சி போகும் மேகாட்டு மூச்சு வாங்கி போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. எனக்கு எப்போல்லாம் மனசு துன்பமாக இருக்கோ அப்போல்லாம் அந்த பாடலை கேட்பேன், அந்த பாட்டை பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பாடல். 4வது பாடலை எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வேட்டைக்காரி குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் எல்லாம் போய் தியேட்டரில் படத்தை பாருங்கள், வாழ்த்துங்க, வளர்றோம். பாட்டில் 2 வரியை பாடுங்க. ஐயோ போவோமா காட்டு பாடுங்கண்ணே. பொடி நடையா போவோமா காட்டுக்குள்ள, அந்த பாட்டு மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் லேட்டாக தான் வந்தேன், பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் ராம்ஜி சார் வந்து கடின உழைப்பாளி, நல்லா கம்போஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 பாட்டு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 2-3 பாட்டு நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். நிறைய படம் நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்க, எனக்கும் பாட வாய்ப்பு தகன்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி எல்லாருமே வாழ்த்துங்க. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஐயா சொன்னாங்க பாட்டு எழுதி கொடுத்து, சார் இது யார் படம் எதாக இருந்தாலும் ஐயா கிட்ட தான் ஐடியா கேட்டுக்கிடுவேன். அந்த அந்தோணி தாசன் ஒருத்தர் இருக்கார், நான் அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை, உண்மையை சொல்கிறேன். மியூட் எடுத்து சொன்னார், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அவரை போடுங்க, இந்த பாட்டுக்கு நல்லா இருக்கும். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசினா பட்ஜெட்டு கொஞ்சம் இழுவரியாக வச்சா, இந்த படத்தில் காமெடி சொல்கிற மாதிரி பட்ஜெட்டு இல்லை, நீங்கள் அவரை போடுங்க, அந்த பாட்டுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. அங்கே மதம் பிடித்தாலும் மதவாதம் பேசுவதில்லை யானைகள். நீ விலங்கை பார்த்து சீ மிருகமேனு திட்டாத. கொஞ்சம் பொறு, காட்டுக்குள் என்ன சுத்தம், ஒரு மிருகம்
இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது. சீ மனிதனே. இப்படி ஒரு கவிதை எழுதி முடித்தேன். இந்த கவிதையை கொண்டு போய் காளிமுத்துக்கு பயன்படுத்தினால் என்ன என்று நினைத்தேன். நீங்கள் நினைக்கலாம் தோழர்களே, இந்த படம் எவ்வளவு வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும். இந்த படத்தின் வியாபாரம் என்ன என்று தெரியும். இந்த படத்தை எத்தனை தமிழர்கள் பார்ப்பார்கள் என்று தெரியும். உதாரணமாக என் நண்பர், எனக்கு திரையுலக நண்பர்களில் திரையரங்க உரிமையாளர்களும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு தகவலை சொல்லுகிறேன், நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். நாளுக்கு நாள் திரையரங்கத்தில் திரைப்படம் பார்க்கிற தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ். ஒரு காலத்தில் 1.5 கோடி மக்கள் பார்த்த படம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 1.25 கோடி, அப்புறம் 1 கோடி, 35 லட்சம் பேர் பார்த்தாலே இன்னைக்கு பெரிய படம். இப்படி ஆயிடுச்சு. ஏனென்றால் தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள். அமைச்சருக்கு திரையுலகம் தெரியாது, ஆட்சியில் வல்லவர், அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்படி கேட்டீங்கன்னா, செல்ஃபோனில், தொலைக்காட்சியில், அப்புறம் உங்கள் யூடியூப்பில் எல்லாரும் சிதறி கிடக்கிறார்கள். பெண்கள் தொலைக்காட்சி தொடர்களில் இருக்கிறார்கள். அவங்க திரையரங்கத்துக்கு வர்றதில்லை. அப்போ சினிமாவின் தரம் தாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று வைரமுத்து நினைக்கிறான் என்றால், ஒன்று சொல்கிறேன், யாருக்கு திரையுலகம் பங்கு வைக்கப்படுகிறதோ, பந்தி வைக்கப்படுகிறதோ, அவர்களின் உயரத்துக்குத்தான் சினிமா எடுக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் படித்தவர்கள், பெண்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், குடும்பத்தார், குழந்தைகள் என்று கூட்டம் கூட்டமாக வீரபாண்டிய கட்டபொம்மனை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம். மதுரை வீரனை கட்டை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம். நாடோடி மன்னனை ஒரு சைக்கிளில் 4 பேர் ஏறி போய் பார்த்திருக்கிறோம். அங்கே போனால் எல்லா தரப்புக்கும் வந்திருப்பார்கள். அப்படியே குறைஞ்சது 50களில், 60களில், 70களில். இப்போ என்னன்னா மாறிப்போச்சு. இப்போ எல்லாம் மாறிப்போச்சு. இப்போ திரையுலகத்துக்கு, திரையரங்கத்துக்கு வருகிறவர்கள் யாருன்னு கேட்டால் உழைப்பாளிகள், அவங்க வர்றாங்க. அப்புறம் காதலர்கள். திரை எங்கு இருக்கிறதோ அதற்கு எதிர்ப்புறமாக திரும்பி உட்கார்ந்து கொள்கிற காதலர்கள் வருகிறார்கள். சினிமா இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க படம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் சினிமாவை 2 நாற்காலிகளுக்காகவும் அந்த ஒலிகளுக்காகவும் தான் நேசித்து திரையரங்கத்துக்கு வருகிறார்கள். சொல்லப்போனால் இந்த சம்மரில் திரையரங்கத்தில் கொஞ்சம் கூட்டம் வந்தது. ஏன்னா ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு 2 மணி நேரம் ஏசியில் இருந்துட்டு வந்துடலாம். அதற்காக வருகிறார்கள். இப்போ இந்த பாட்டாளிகளின் உயரம் என்ன, இந்த காதலர்களின் தேவை என்ன, இதுக்கு தான் சினிமா, இதுக்கு தான் ஸ்கிரிப்ட், இதுதான் வசூல் என்று வருகிறது. சினிமாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. சினிமா தன்னுடைய ஊடகங்களை மாற்றி கொண்டிருக்கிறது. சினிமா தன்னுடைய தளங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பழைய ஃபார்முலாக்களை விட்டுவிட்டு புதிய தளத்தில் சினிமா இயங்க வேண்டும். ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், சினிமா மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா தளத்தை மாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா அழிந்துவிடும் என்று ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். மனிதன் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும். அதன் வடிவம் வேறு வேறு இடத்தில் இருக்கும். சினிமா என்பது மனிதனின் கலை தேவை. ஒரு கலை தேவை இருக்கிற போது அந்த கலை தேவையை சினிமா வெவ்வேறு வடிவங்களில் தன்னுடைய சேவையை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சினிமா இருக்கும், வடிவம் மாறும். மாறுகிற வடிவத்தை புரிந்து கொண்டு, மாறுதலின் தேவையை புரிந்து கொண்டு எங்கள் கலைஞர்கள் நடைபோட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த கவிதையைத்தான் இந்த பாட்டுக்குள்ளே வச்சேன். நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும். ஒருத்தன் புலி வேஷம் போட்டு ஆடுவான், சிங்க வேஷம் போடுவான், பறவை வேஷம் போடுவான். நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும். காட்டுக்குள்ள மிருகத்துக்கு மனுஷ வேஷம் பொருந்தாது. கூடு கட்டி பறவைகளோ வாடகைக்கு விட்டதில்லை, விலங்குகளோ காட்டுக்குள்ள பட்டா போட்டு வாழ்ந்ததில்லை.
மதம் பிடிச்ச யானைக்கும் மதவாதம் சொன்னதில்லை, சைவ புலி பௌத்த பசு காட்டுக்குள்ள கண்டதில்லை. பேரரசு சொன்னாரா, அமைச்சர் சொன்னாரா? மேடு பள்ளம் இருந்தாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னீங்க அழகா, மேடு பள்ளம் இருந்தாலும் சமதர்மம் காட்டுக்குள்ள, சமவெளியில் வாழ்ந்தாலும் மேடு பள்ளம் நாட்டுக்குள்ள. இதை சொல்லுகிற போது அனுபவம் வருகிறது. சாலைகளில் போகிற போது வைரமுத்து சொன்ன வரி நினைவுக்கு வந்தால் அதுதான் வெற்றி. பேரரசுங்க ரொம்ப அழகாக சொன்னாரே, ஒரு அழகான விஷயம். திரையில் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது, ஆண் குரல் வந்த பொழுதே எனக்கு ஒரு பெண் குரல் வந்தது. எதுன்னு தெரியல, திரும்பி பார்த்தா என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கதாநாயகி அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தார். பரவாயில்லமா, உங்களுக்கு நீங்கள் தாய்மொழியை பஞ்சாபியாக கொண்ட ஒரு பெண் தமிழ் பாட்டை மனப்பாடம் செய்து கொண்டு தாளில்லாமல் பாடினார் என்கிற போது இதுதானம்மா ஒரு பஞ்சாபி பெண் தமிழ் பாடுகிற போது தமிழுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் நினைக்கிறேன். இப்படித்தான் சின்ன சின்ன ஆசையை பட்டாளத்தில், இராணுவத்தில் ஒரு பக்கம் மலையாளிகள், ஒரு பக்கம் பஞ்சாபிகள், ஒரு பக்கம் வங்காளிகள், கொஞ்சம் தமிழர்கள் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன ஆசை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது அது அப்படியே இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு சோட்டி சோட்டி ஆஷா அப்படின்னு வந்தது. இப்போ இந்தி பாட்டும் இருக்குது, தமிழ் பாட்டும் இருக்குது, எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க, சோட்டி சோட்டி ஆஷா பாடுறாங்க. அப்போ சொல்லியிருக்காருங்க, வங்காளிகளும் மராட்டியர்களும் சேர்ந்து, அப்பா எனக்கு அந்த இந்தி பாட்டு வேண்டாம், அந்த ஒரிஜினல் பாட்டு வேணும், எனக்கு தமிழ் எங்களுக்கு புரியுதோ இல்லையோ, தமிழ் ஒலி காதுக்கு கேட்கணும், அந்த ஒரிஜினல் தமிழ் பாட்டை பாடு, சின்ன சின்ன ஆசைன்னு பாடு, ஐ வாண்ட் டு என்ஜாய் திஸ் சவுண்ட்ஸ் ஆஃப் தமிழ் கேட்டிருக்காங்க. இது அங்கிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு பட்டாளத்து வீரர். இப்படி இருந்தோம் ஐயா, சில இந்தி பாட்டு பாடும்போது எல்லாரும் தமிழ் பாட்டை பாடுங்க, தமிழ் ஓசை கேட்கணும்னு கேட்டாங்க. இதுதான் ஐயா நீங்கள் தமிழுக்கு இராணுவம் வரைக்கும் உங்கள் தமிழ் நீண்டு இருக்கிறதுன்னாரு. இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நாம் தமிழ் பிடித்ததற்கு அடையாளம். இதுதான் வெற்றி. நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பேசுவேன். நான் விடைபெறப் போகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லப் போகிறேன். இந்த கலை குழு வாழ்க. வேலுச்சாமி நீங்கள் வாழ்க. விஷ்ணுபிரியா நீங்கள் தாம்மா தயாரிப்பாளர், வாழ்கம்மா. வேலுச்சாமி வாழ்க. உங்கள் மீது அமைச்சர் அவ்வளவு பேரன்பு வைத்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். வந்திருந்த பெருமக்கள் வாழ்க, கலைத்துறை நண்பர்கள் வாழ்க, ஊடக நண்பர்கள் வாழ்க. தயவு செய்து இந்த பேச்சில் எதையும் சர்ச்சையாக்கி விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளும். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா போயிருந்தார். டைம் அங்கேருந்து அமெரிக்கன் டைம்ஸ் பத்திரிகையாளர் கேட்டாங்க, நேரு ஒரு கலா ரசிகன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டார், இந்திய பிரதமருக்கு அமெரிக்காவின் இரவு விடுதிகளுக்கு செல்லும் ஆர்வம் உண்டா? கடைசி கேள்வி. அடிச்சார் நேரு. நம்மால் நேரு அறிவாளி, உலக வரலாறு எழுதியவர். அவர் சொன்னார், அப்படியா, அமெரிக்காவில் இரவு விடுதி கூட இருக்கிறதா? அப்படி அடித்தார். மன்னா பத்திரிகையில் செய்தி, அமெரிக்காவில் இரவு விடுதி இருக்கிறதா, இந்திய பிரதமர் ஆர்வம்னு போட்டான். சர்ச்சையை நீங்கள் உண்டாக்க முடியும், தயவு செய்து சர்ச்சையை உண்டாக்கி விடாதீர்கள். உங்கள் சர்ச்சையை எங்களால் சமாளிக்க முடியாது. வேட்டைக்காரி மினிஸ்டர் ரொம்ப கொடுத்து வச்சவர். ஏ.கே. ராம்ஜி அவர்கள், வைரமுத்து அவர்கள் உங்களுக்கு பாடல் எழுதுறான்றா, அது உங்களுக்கு கிடைச்ச வரம். அது நான் அங்கே பாட்டுக்கு இருந்தேன். அங்கே பாடல் ஒளிபரப்புனாங்க. பாடலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டூயட் சாங் இங்கே திரையில் பாடல் கேட்டுக்கிறதுக்கு அந்த பெண் பாடும்போது சைடில் ஒரு அதே வாய்ஸ் அந்த பாடல் பாட்டு இருக்குது. என்னடா ஆண் வரும்போது வர மாட்டேங்குது, பெண் வரும்போது வருது, இது புது வகையான டிடிஎஸ் நினச்சிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஹீரோயின் உட்காந்துருந்தாங்க. அந்த பாடல் முழு பாடலையும் ஆனால் பாடிட்டே இருக்கு. அதுதான் பாடல் வரிகளின் வெற்றி.
கவிப்பேரரசு அவருக்கு கிடைத்த வெற்றி அது. இவ்வளவுக்கு அவங்களுக்கு முழுசாக தமிழ் தெரியாது, தெரியாமலே ஒரு முழு பாடலும் பாட்டியிருக்காங்க. இங்கே பாடல் வெற்றி தெரிந்து விட்டது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இசை வெளியீட்டு விழா, பனை என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. அதில் இந்த இயக்குனர் சொன்னார், இந்த படத்திற்கு தலைப்பு வைத்தது கவிப்பேரரசு அவர் தான் அப்படின்னாரு. இப்போ இந்த வேட்டைக்காரி படத்தின் இயக்குனர் காளிமுத்து சொல்லும் போதும் இந்த படத்துக்கும் டைட்டில் வச்சது கவிப்பேரரசு அவர்லாம் அப்படி சொன்னார். அப்போ நேற்று அன்றைக்கி சொன்னார்ல, தலைப்பெலாம் தமிழில் வேண்டும் என்று சொன்னார்ல, அப்போ ரொம்ப கவனமாக இருக்கார். தான் பாடல் எழுதும் படத்திற்கு தமிழ் தலைப்பு தமிழ் இருக்குன்ட்டு அவரே இல்லை தலையிட்டாக இருப்பார். கவிப்பேரரசு தலையிடனா இன்னும் மோசமாக போக முடியும் தலைப்போட விஷயம். அப்போ நான் இன்னொரு விஷயத்தை ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்னோடய முதல் படம் திருப்பாச்சி. அந்த திருப்பாச்சி என்ற டைட்டிலை தந்தவரும் கவிப்பேரரசு அவர் தான். திருப்பாச்சி கதையை விஜய் சாரிடம் சொல்லி அப்போ அதுக்கு வேறு டைட்டில் வச்சுருந்தேன். அந்த டைட்டில் விஜய் சாருக்கு ஓகே, ப்ரொடியூசர் சவுதி சாருக்கும் ஓகே, நல்லா இருக்குட்டாங்க. அப்போ அந்த டைட்டில் வச்சு டிசைன்லாம் பண்ணியாச்சு. அந்த டைட்டில் பதிவு பண்ண போகும்போது அந்த தலைப்பை இன்னொருத்தர் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. எவ்வளோ கேட்டு பார்த்தோம், அவர் கொடுக்கல. சரி ஓகே, என்னடா ஹீரோவுக்கு பிடிச்சி போச்சு, ப்ரொடியூசருக்கு பிடிச்சி போச்சு, இப்போ திருப்பி டைட்டில் யோசிப்போம்ட்டு ஒரு 100-150 டைட்டில் யோசிச்சிருப்போம். ஒரு வாரமாக அவ்வளோ டைட்டில் யோசிச்சிருப்போம். ஒன்றும் எனக்கு திருப்தியாக வரல. திருப்தியாக இல்லாமல் விரக்தி தான் வந்துச்சு நம்மளுக்கு. அப்போ டிஸ்கஷன் ரூமில் இந்த சீன்லாம் பேசிட்டு இடையில டிவி ஆன் பண்ணி ரிலாக்ஸாக சில சாங்லாம் கேட்போம். டிவியில் ஆன் பண்ணும்போது ஒரு பாடல், திருப்பாச்சி அருவால தூக்கிக்கிட்டு வாடா வாடா சிங்கப்பத்த பிள்ளை என்று பேரெடுக்க வாடா வாடான்னு பாடல் பிடிச்சிட்டேன். திருப்பாச்சி, அவன் கதையோட கதாநாயகன் அருவா செய்கிறவன். திருப்பாச்சி அருவாள் தூக்கிட்டு வாடா வாடனாரில் அந்த தடவை நான் தூக்கிட்டேன். இதை விட ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு கிடைக்காது. ஏன்னா அருவாளுக்கு ஃபேமஸ்ஸு தமிழ்நாட்டிலே திருப்பாச்சி தான். நம்ம ஹீரோ அருவாவை செய்கிறவன். கரெக்டாக பிடிச்சி மறுநாளே போய் விஜய் சார் சொன்னேன். சூப்பர்ன்ட்டார். அதை விட இது நல்லா இருக்குன்ட்டார். சவுதி சாருக்கும் பிடிச்சி போச்சு. அப்படி திருப்பாச்சி டைட்டிலையும் இந்த அருவாளையும் கொடுத்தவர் எங்கள் கவிப்பேரரசு அவர்கள் தான். அப்போ பனை வேட்டைக்காரைக்கு முன்னாடிலாம் அவர் நிறைய டைட்டில் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஒவ்வொன்றா நீங்கள் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய இசை வெளியீட்டு விழா நடக்குது. நிறைய பெரிய ஹீரோ படங்கள்லாம் இசை வெளியீட்டு நடக்குது. இப்போ பெரிய ஹீரோக்கள் பெரிய படங்கள் வரும்போது அந்த இசை வெளியீட்டுக்கு அப்புறம் அதில் சில பாடல்கள் பெரிய ஹிட் ஆயிடுது. படத்துக்கு அப்புறமும் பாடல் ஹிட் ஆகுது, நல்லா ஆடியன்ஸுக்கு நல்லா சேர்ந்துருது. அப்போ ஒரு பாடலுக்கு ஹிட்டாக இருக்கு முக்கிய காரணம் இசை தான் முதல்ல ஒரு பாடலை வெற்றி அடை வைக்கிறது. இப்போ என்னென்னா இப்போ சமீபத்தில் ஒரு படம் வெளியாகும்போது அந்த பாடல் வெற்றி அடைகிறது. அந்த படம் ஓடி முடிவதற்குள் அந்த வெற்றி அடங்கி விடுகிறது. அப்போ அந்த ஒரு பாடலோட வெற்றியும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் தான் இருக்குது. அப்போ இசை ஒரு பாடலை வெற்றியடை வச்சிருது. ஏன் அதுக்கு ஒரு லாங் லைஃப் இல்லை. அப்போ ஒன்று தான், ஒரு பாடல் வெற்றி அடைவதற்கு இசை காரணம். காலங்கடந்தும் காலங்காலமாக ஒரு பாடல் நிற்க வேண்டுமென்றால், ரசிகர்கள் மனதில் நிற்க வேண்டுமென்றால் பாடல் வரிகள் முக்கியம். இசை வெற்றியடை வைக்கும், அதை காலங்காலம் வெற்றியடை வைக்கிறது பாடல் வரிகள் முக்கியம். அதற்கு பழைய பாடல்கள், கண்ணதாசன் பாடல்கள் எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் எவ்வளோ உதாரணம் இருக்கிறது.
வாலி அவர்களுடைய பாடல் எவ்வளோ உதாரணம் இருக்கிறது. இன்னொன்று குறிப்பிட்டாகணும், புரட்சி நடிகராக இருந்து புரட்சி தலைவராக மாறி அரசியலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றியடைந்தார் என்றால் அதற்கு பெரும் பங்கு அவர் பாடல். அவர் மறுத்துவிட முடியாது, அவரே அதில் சொல்லியிருக்கார். கண்ணதாசனுடைய பாடல்கள், பட்டுக்கோட்டை அவர்களின் பாடல், வாலிசார் அவருடைய பாடல், எத்தனை பாடல்கள். அவர் அரசியலில் மக்கள் அவர் மேல் நம்பிக்கை வர செய்தது பாடல்கள், பாடல் வரிகள். கண்ணதாசன் பாடல், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. கண்ணதாசன் எழுதினார். இன்ன வரைக்கும் சாங் நிற்கிது. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. போய் செங்குட்டுவன் சார் நிற்கிறான். போய் செங்குட்டுவனுடைய வரிகள் இன்னைக்கு நிற்கிறது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், வாலிசார் எழுதின பாடல். அதெல்லாம் அவர் அரசியல் வெற்றியடைவதற்கான முக்கியமான ஒரு பாடல். விவசாயி விவசாயி விவசாயி, பரதகாசி அவரோட பாடல். இந்த பாடல் வரல, பாடல் வரிகள் ஒரு நடிகரை அரசியலில் வெற்றியடை செய்தது. நான் சொன்ன பாட்டுன வரிகள் அது கருத்துள்ளதாக அர்த்தமுள்ளதாக இருந்தால் தான் அது நீண்ட நாளைக்கு அது நிலைக்கும். அதே மாதிரி கவிப்பேரசருடைய பாடல்கள், எத்தனை பாடல்கள் இன்றைக்கும். எனக்கு எப்பாவது சோறு வரும்போது, எனக்கு ஒரு கவலை வரும்பொழுது நான் கேட்கும் பாடல் படிக்காத படத்தில், ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி, நானும் தெரிஞ்சிருச்சு ஞானம் பிறந்துருச்சு கண்மணி என் கண்மணி, பச்சை குழந்தைன்னு. அந்த சாங்கு கேட்டாலே நமக்கு என்ன ஒரு யார் துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, நெஞ்சில் குத்தினாலும் சரி, முதுகில் குத்தினாலும் சரி, இந்த பாடலை கேட்டும்போது அந்த பாடல் மாதிரி எனக்கு ஒரு ஆறுதல் எதுவுமே இல்லை. வரிகள், இசையும் சரி, பாடல் வரிகளும் சரி. அப்புறம் சில காட்சிகளெல்லாம் கதை காட்சி, அதோட இசை, பாடல் வரிகள் பின்னி பிணைஞ்சிருந்தால் தான் அது காவியமாகும். காதல் ஓவியம் படம், அத்தனை பாடல்களும் காட்சியோடு கலந்திருக்கும், ரத்தின் சதயமாக கலந்திருக்கும். இன்றைக்கி காதல் ஓவியத்தில் அத்தனை பாடல்களும் உணர்வுபூர்வமான பாடல்கள். முதல் மரியாதை, நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் அப்போ முதல் மரியாதை பாடல்கள் இசை இருக்குது. இந்த பாட்டை கேட்டுட்டு அதில் அவ்வளோ ஐக்கியமாயிட்டோம். ஸ்கூலு முடிஞ்ச உடனே எங்கள் வீட்டில் டேப் ரெக்கார்டு இல்லை, என் ஃப்ரெண்டு வீட்டில் டேப் ரெக்கார்டு இருக்கும், அங்கே ஓடிடுறது. இந்த பாட்டு கேட்டே இருக்குது. லீவுக்கு அங்கே போயிடுது. இந்த கேசட்டை திரும்ப திரும்ப கேட்டுக்கிருக்குது. என் ஃப்ரெண்டோட அம்மா திட்டுவாங்க, உனக்கு வேலை கழுதில் இதே கேட்டுக்கிருக்கியம்மாங்க. பாட்டு கேட்டே இருப்போம். அது மாதிரி காதல் ஓவியம் பாடலோட அப்படியே வாழ்ந்துருக்கோம். காரணம் அந்த இசையோடு அந்த வரிகள் நம்மளுக்கு உயிர் கொடுத்துச்சு. இன்றைக்கு நிறைய பாடல்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது ஹிட் ஆகுது, அதுக்கப்புறம் போயிடுதுன்னா இசை மட்டும் பத்தாது, நல்ல வரிகள், பாடல் வரிகள் வேண்டும். அதை தந்து தமிழ் திரையுலகுக்கே மிகப்பெரிய பொக்கிஷமாக விளங்கியவர் தான் கவிப்பேரசு வைரமுத்து. இந்த என்னை பற்றி இசை, திரை இசைக்கு டியூன் சொல்லுவாங்க. அந்த டியூனுக்கு எனக்கு அந்த பல்லாங்குழி, அந்த குழின்னு நான் நினைக்கிறேன். அந்த குழியில் சோவி போட்டு தான் விளையாடுவாங்க. அப்போ சிலர் என்னவாங்க, சோவி இருக்காது. அப்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி புளியங்கொட்டை போட்டு விளையாடுவாங்க. புளியங்கொட்டை நிரப்பி இந்த பல்லாங்குழி விளையாடுறது. அப்போ சிலர் அந்த டியூனுங்கிற குழி, அந்த பல்லாங்குழியில் சிலர் புளியங்கொட்டையை போட்டு விளையாடுவாங்க. சிலர் முறையான அந்த சோவியை போட்டு விளையாடுவாங்க. கவிப்பேரரசு அவர்கள் அந்த பல்லாங்குழியில் புளியங்கொட்டையை போடவில்லை, சோவியை போடவில்லை,
வைரத்தை போட்டார், முத்தை போட்டார். அதுதான் வைரமுத்து. கண்ணதாசன் அவர்கள், வாலி போன்றவர்கள், பட்டுக்கோட்டை போன்றவர்கள் அந்த பல்லாங்குழிக்குள் தங்க சுவையை போட்டு விளையாண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம். வெறும் டியூனுக்கு பால் நிரப்பிவிட்டு போயிடக்கூடாது. அப்புறம் வேட்டைக்காரி, இதில் 2 சாங்குமே அற்புதம். அதில் பொடிநொடியா போவோமா காட்டுக்குள்ளே, புத்துணர்ச்சி வருமே நெஞ்சு கூட்டுக்குள்ளே. எனக்கு அந்த தேசனே 2வது வரி, புத்துணர்ச்சி வருமே நெஞ்சு கூட்டுக்குள்ளே. அந்த நெஞ்சு கூட எங்கள் அந்த கவிஞர் எழுதுவார். ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே சாங்கு அந்த வரிகளை கேட்கும்போது ஒன்றே ஒன்று புரிஞ்சு போச்சு. கவி பேரரசு அவர்கள் சென்னைக்கு வந்து இடத்துல ஒரு 40-45 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம். ஆனால் இன்னமும் அவருக்குள் கிராமத்தான் தான் இருக்கான். அந்த வார்த்தையில் கேட்கும்போது தான் நானும் கிராம சூழல் வாழ்ந்தவன் தான். சில வார்த்தை கேட்கும்போது தான் எனக்கு ஞாபகம் ராம இப்படி வார்த்தை பேசணும்ல கிராமத்தில் அப்படிங்கும்போது 40-50 வருஷமாக சென்னையில் வாழ்ந்த ஒரு மனிதர் இன்னமும் அந்த கிராமம் மனம் மாறாமல் அந்த கிராம வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாருன்னா அது தமிழின் மேல் உள்ள பற்று, தமிழின் மேல் உள்ள ஈடுபாடு. அதனால தான் தலைப்பு தமிழில் வைங்கிறாங்க. அது திருப்ப நம்ம சொல்லி அதெல்லாம் இல்லை. கவி பேரரசு அவர்கள் நினைத்தால் முடியும். ஏன்னா அவர் வந்து முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கார். ஏற்கனவே கலைஞர் அவர்கள் போட்ட சட்டம்தான், தமிழில் டைட்டில் வச்சா தான் உனக்கு சலுகை. இது அப்போ வந்து நிதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ பண்ணலாம். தமிழ் டைட்டில் இல்லைடா இன்னும் அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் கூட பார்க்கலாம். தமிழ் படத்துக்கு தமிழ் டைட்டில் வச்சா தான் அது தமிழ் படம்னு சென்சார் ஒதுக்கணும். ஓகே, மலையாள படத்தில் மலையாளத்தில் டைட்டில் வச்சா தான் அது மலையாள படம்னு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது மாதிரி தமிழ் படங்களுக்கு தமிழ் டைட்டில் இருந்தால் தான் சென்சார் அனுமதிக்கணும். வச்சா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வந்துடுவாங்க. இந்த சின்ன சின்ன படங்கள் இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறதுனால அது ஒரு பாதிப்பு வந்துடாது. என்னென்னா பெரிய படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள், பெரிய இயக்குனர் படங்கள், இது டோட்டல் இங்கிலீஷில் வைக்கும்போது அது நாளைக்கு தமிழுக்கே பாதிப்பாயிரும். அந்த மாதிரி கவி பேர் சொன்ன மாதிரி தமிழ் டைட்டில் வைக்கணும். இன்னொன்று வேட்டைக்காரி, இது கண்டிப்பாக நம்ம இயக்குனர் காளிதாஸ் நிறைய உழைச்சிருக்காரு. இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இப்போ நான் திருப்பாச்சின்னு வச்சு வெற்றி அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் எல்லோரும் ஊராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவாசி, திருப்பதி ஊர் பேர் வச்சு தான் பேரரசு படமாக இருக்கும்ட்டு அது சென்டிமெண்ட். இந்த வேட்டைக்காரி வெற்றி அடைந்ததுக்கப்புறம், ஏன்னா வேட்டைக்காரன் எம்ஜிஆர் நடித்த படம், இது வேட்டைக்காரி. வேட்டைக்காரி வெற்றிக்கு அப்புறம் காவல்காரின்னு வரணும், ரிக்ஷாக்காரின்னு வரணும், உலகம் சுட்டும் வாலிபின்னு வரணும். இந்த மாதிரி நிறைய எம்ஜிஆர் படங்கள் வந்து அப்படியே பெண்வில மாறிட வேண்டும். அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம். அதாவது சார், ஏன் சார் நீங்கள் இருக்கிற ஹீரோவை பூரா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற ஊர் பேர் பூரா வச்சு வந்தீங்க. எனக்கு கிடைக்கிறது ஹீரோயினி தான். நான் என்ன பண்ணுறது? ஹீரோ கதை சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறேன், நமக்கு ஹீரோயின் தான் கிடைக்குது. ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு எழுந்துச்சு சுடுதண்ணி கொண்டு வச்சுட்டு மலை மேலே எல்லாம் பால்சில் போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சுடுதண்ணி வச்சு தர சொல்லி குளிக்கிறது. புடிச்சரு ஏங்க 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 ஒரு பதறினார். என்ன சார் அப்படின்னு, சீக்கிரம் குளிச்சுட்டு போங்க, அன்றைக்கி வந்து ஒரு ஹாஃப் டே ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி வர்றதா பிளான்னு. ஏங்க வேமா போய் எடுங்க. என்ன சார் அப்படின்னு, ஈரோடு அம்மா மூச்சை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஐயோ என்னடா இதுவரையும் நல்லா தானே போச்சு, சிங்கம் வரல புலி வரல. ஆனால் சொன்னாங்க சிங்கம் இருக்குது புலி இருக்குது அது இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்றும் வரல. நம்ம இருக்கும்போது வருமா? எதுவும் வரல. அது பயந்து போயிடுச்சு. என்னென்னு போய் பார்த்தா அவங்களுக்கு மூச்சை வாங்குது. 75 வயசு. ஏன்னா கிட்டத்தட்ட 2500 அடி 3500 அடி மேலே மூச்சு வாங்கதான். ஓடி போய் மாஸ்டர் பவர் சிவான்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர், எங்க சீக்கிரம் எடுங்க, சாங்கு தான் போட்டுருது, சீக்கிரம் எடுங்க 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 அப்படின்னு சொல்லி டோலியை பிடிச்சி அதுலேருந்து வந்தாச்சுன்னா அந்த விஞ்சடா சொன்ன டோலியில் கட்டி தூக்கிட்டு வர்றது. தூக்கடா டோலியில் கட்டி தூக்கி அப்படின்னு சொல்லி டோலியில் கட்டி தூக்கி வந்து ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி காப்பாற்றி பெரிய போராட்டமாகி போச்சு.
அது சஞ்சனாசிங்க்கு என்னென்னா, அது ஏன் சொல்கிறேன்னா, நம்மளும் மலை மேலே உருண்டை பிறண்டோம் அப்படிலாம் நடித்தோம், நம்மளை பற்றி டேரக்டர் எதுவுமே சொல்லலைன்னு கோச்சிக்கிறமேன்னு தான் இதை சொன்னேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்தது எல்லா மீடியா அப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது, டைம் தான் எவ்ரி திங். ஸோ நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார். வேட்டைக்காரி பேரை எனக்கு இந்த படத்தில் கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ ஃபீல் பிளெஸ். ரொம்ப நன்றி சார். ஸோ என்னென்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 15 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தமிழ் பேச தெரியாது. இருந்தால் கூட நான் எப்போவுமே தமிழில் தான் பேசுவேன். எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோட உயிர் மாதிரி தான். என்னோட முதல் படத்தை 2009 ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெனிகுண்டா. இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுருங்க. அதே மாதிரி இனிமேல் இருந்த சஞ்சனா சிங் இல்லாமல் எனக்கு வேட்டைக்காரி பேரில் கூப்பிடணும். என்ன நான் அப்படி ஒரு ஆசைப்படுத்துகிறேங்க. என்னென்னா, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்ஷன் ஹீரோயினாக முதலாக நான் இந்த படத்தில் தான் பண்ணியாச்சு. மோர் தென் 40 மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சாங், ரொமான்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி நான் பண்ண இல்லை, முதலாக பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதில் கண்டிப்பாக நான் இதை சொல்ல தான் ஆகணும், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். எல்லாமே படம் எடுத்துருவான். பட் நம்ம படத்தில் நம்ம டைரக்டர் காளிமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் 2 பேருமே அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு. கஷ்டம்னா என்ன, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. எல்லாமே கீழே இருந்த மேலே 3 hours வாக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ சாப்பாடு, ஒரு சிலிண்டர், அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேலே வந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார், நான் கேரவன் எனக்கு எந்தவே வேண்டாம், நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணியாச்சு. அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சென்ட் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு, அவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோன்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப நல்ல மனிதம். அவங்கள பற்றி பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃபு இந்த படத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. பாதி படத்தில் மேக்கப் பண்ணியாச்சு, கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப், ஹேர். என்னென்னா அவ்வளோ கஷ்டப்படுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுறதே அங்கே பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் என்டையர் டீமுக்கு கண்டிப்பாக அவார்ட் கொடுத்துடும். என்னென்னா எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்தி இந்த படத்தில் பண்ணியாச்சு. நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக நான் இந்த படத்தை முடித்து கீழே வரதா அழுதுகிட்டே வந்துச்சு. என்னென்னா என்னோட வாழ்க்கையில் முதலாக என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு. அம்மாவுக்கு ஃபீவர் ஆன நாளைக்கு, அதவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு. நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாத எந்த ஃபீவர், மெடிசின் கொடுத்தான். நெக்ஸ்ட் டே கூட நமக்கு ஒன்றுமே தெரியல, அம்மா வாக்கே பண்ண முடியாது. 4 people எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்து கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த பற்றி சொன்ன நான் ரொம்ப இமோஷ்னலான. என்னென்னா நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறது கிடையாது. ப்ரொடியூசரு, டைரக்டரு, ஹீரோ நம்ம ராகுல் முதல் படம் ரொம்ப டென்ஷனில் இருந்த சஞ்சனா, நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், எனக்கு அவ்வளோ தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தை சாங் பற்றி கண்டிப்பாக பேசுதாகணும். பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு, சப்போஸ் ஒரு ஸ்டெப் டைரக்டருக்கு பிடிக்கலன்னா ஆன் தி ஸ்பாட் அதை சேஞ்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுத்த பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது கண்டிப்பாக சொல்லதான் ஆகணும். நம்ம படத்தை டைரக்டர் காளிமுத்து சார் அழுந்த ரீசன் என்னென்னா, வின்சென்ட் சார் நம்ம ஷூட்டிங்கில் வர வச்சு பாதியில் ரெயின் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லாமல் ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு. அப்போ திடீர்னு எனக்கு யாரும் சொன்னால் டைரக்டர் அழுதுட்டாங்க. நான் சொன்னேன் என்னாச்சு,
அப்போ அவங்க என்ன சொன்னால், வின்சென்ட் சார் எனக்காவது வந்துடுங்க, அங்கே ஸ்டக்காக இருக்க, தூங்கின பெட் இல்லை, சாப்பிட ஃபுட் இல்லை, இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு, அங்கே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வர இடத்துல 2 இடத்த க்ராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படத்தை படதான் வேட்டைக்காரி. ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி பேசினா டைம் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக மீடியா நீங்கள் நினச்சினா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே தியேட்டரை போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். 3வது திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிடுகின்ற இந்த நல்ல சூழ்நிலையில் கவிப்பேரரசு அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா உதவிகளையும் செய்து தானே இந்த மேடையில் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் வந்து இவ்வளவு நேரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதெல்லாம் தம்பி வேலுச்சாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இன்று கருப்பர் பிலிம் சார்பில் வேட்டைக்காரி என்ற ஒரு புரட்சிகரமான வித்தியாசமான தலைப்பில் ஒரு திரைப்படத்தை இங்கே எல்லோரும் எடுத்து சொன்னதைப் போல பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் அதை உருவாக்கி இன்றைக்கு நமக்கு அதை படைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை படைப்பதற்கான பொதுமக்களுக்கு, ரசிகர்களுக்கு அளிப்பதற்கான முன்னோட்டமான நிகழ்ச்சியாக இன்று பாடல்கள் வெளியிடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த நம்முடைய சகோதரர் வேலுச்சாமி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும், கருப்பர் ஃபிலிம்ஸ் நிறுவனத்திற்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வணங்கக்கூடிய வேளங்குடி ஸ்ரீ சாம்பிராணி கருப்பருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி என்பதை விட வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்று நடைபெறுகின்ற இந்த பாடல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய கவிப்பேரரசு அவர்களை பற்றி நான் சொல்வதென்றால், அதிலும் கலைத்துறையினர் நிறைந்திருக்கின்ற இந்த மேடையில் கொல்லன் தெருவில் நான் ஊசி வைக்கிற மாதிரி ஆயிரும். ஆகவே கவிப்பேரரசு அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒரு பிறவி கவிஞனாகவே பிறந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. திரைப்படங்களில் அவர்கள் பாடல் எழுத தொடங்கி பேசிய பொழுது சொன்னார்கள், 44 ஆண்டுகள் வெற்றிகரமாக அவர்கள் தன்னுடைய தமிழ் படைப்புகளை தன்னுடைய பாடல் வரிகளில் மட்டுமல்லாமல் இப்பொழுது திரைப்படங்களுக்கு தலைப்புகளை தருவதிலும், அந்த தலைப்புகள் தமிழில்தான் அமைய வேண்டும் என்பதிலும் அவர் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. கவிப்பேரரசு அவர்களை பொறுத்தவரையில் பாடல்களை படைப்பதில் அவருக்கு நிகர் இன்றைய திரையுலகில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான வார்த்தைகளால் அவர் இன்றைக்கு திரைத்துறையில் பாடல்கள் படைப்பதில் ஒரு முன்னணி கவிஞராக இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, பல்வேறு படைப்புகள், இலக்கண இலக்கிய படைப்புகளையும் படைத்து அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அவருக்கென்று ரசிகர்கள் இல்லை, உலகம் முழுவதும் அவருக்கென்று ரசிகர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பேசியவர்கள் கூட குறிப்பிட்டு நம்முடைய பேரரசு இயக்குனர் அவர்கள் என்று நினைக்கிறேன், முதலமைச்சர் அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் அந்த சிறப்புகளை சொன்னார்கள். இன்றைய முதலமைச்சர் மட்டுமல்ல, தமிழ் இனத்தினுடைய முடிசூடா மன்னனாக ஏறத்தாழ 80 ஆண்டு காலத்திற்கு மேலாக தன்னுடைய
வாழ்க்கையை இந்த தமிழ் சமுதாயத்திற்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே நம்முடைய கவிப்பேரரசருடைய ரசிகர் என்றால் மற்றவற்றை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. ஆகவே அந்த வகையில் கலைஞரை வசீகரித்த ஒரு கவிஞர், அதுக்கு மேலே நாம் அன்னி சொல்ல வேண்டியதில்லை. எப்படியும் 2 நாள் 3 நாட்களுக்கு ஒரு முறை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்புகளையும், அதே நேரத்தில் அன்றாடம் தொலைபேசிகளில் அன்றைய நிகழ்வுகளை பற்றி விவாதிப்பதிலும் இருவரும் எக்காலத்திலும் தவறியதில்லை என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம். அந்த வகையில் எழுத்துலகில், கலையுலகில் மட்டுமல்ல, அவருக்கு எல்லா வகையிலுமான ஒரு நண்பராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு அவரோடு இணைந்து நீண்ட காலம் பயணித்தவர் என்ற பெருமையெல்லாம் உண்டு. அத்தகைய கவிப்பேரரசு அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியிலே ஒளிநாடாவை வெளியிட்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தம்பி சிதம்பரம் முருகேசன் அவர்கள் காவல்துறையில், அதிலும் தலைநகரமான சென்னையில் ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியாக அவர் இன்றைக்கு நற்பெயரை எடுத்து அந்த துறைக்கு அவர் ஏற்றிருக்கின்ற பொறுப்புக்கு சிறப்புகளை சேர்த்து வருகிறார் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் அவர் தன்னுடைய காவல்துறையில் சேர்ந்த காலந்தொட்டு இன்று வரை எந்த இடத்திற்கு சென்றாலும், எந்த பொறுப்பை அவருக்கு வழங்கினாலும் அதை உயர் அதிகாரிகள் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்திருக்கிறார். தமிழக அரசின் சார்பிலான குடியரசு தின விழாக்களை எல்லாம் பெற்று அவர் இன்றைக்கு ஒரு நல்ல காவல் அதிகாரியாக இருக்கிறார். அவரை பார்க்கையில் உண்மையிலே எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது. ஏதோ என்னுடைய வீட்டில் எனது மகன் அந்த பொறுப்பில் இருந்தால் எந்த அளவிற்கு நான் பூரிப்படைந்திருப்போனோ, அதே போல் அவர் எப்படி சித்தப்பா சித்தப்பா என்று சொல்கிறாரோ, அதை போல் நானும் ஒரு பெத்த அப்பனாகவே நான் எந்த அளவிற்கு மகிழ முடியுமோ அந்த அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சிகளை, சாதனைகளை, பெருமைகளை கேள்விப்படுகின்ற நேரத்தில் நானும் பூரிப்படைகிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இயக்குனர் பேரரசு அவர்கள், எனக்கு நான் அரசியலில் நீண்ட காலம் இருக்கிறேன். ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக மட்டுமே இப்போ 25 வருஷம் இருந்துட்டேன். சிவகங்கை மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக 4 முறை தேர்தல் களத்திலே போட்டியிட்டு மக்களுடைய பேராதரவால் நான் தொடர்ந்து வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் 2 முறை மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அமைச்சரவையிலும், அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அமைச்சரவையிலும் 2வது முறையாகவும் அமைச்சராக பணியாற்றுகின்ற வாய்ப்பையெல்லாம் நான் பெற்றிருந்தாலும் கூட எனக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இந்த கலைத்துறையில் சுத்தமாக இல்லை. காரணம் என்னென்னா, இந்த மேடையில் கவிப்பேரரசு அவர்களை தெரியும், அது மாதிரி தம்பி சிதம்பரம் முருகேசனை தெரியும். இந்த படத்தினுடைய இயக்குனர், இசையமைப்பாளர்களை ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன், வேறு மற்ற யாரையும் நான் பார்த்ததில்லை. எதிரில் இருக்கிறவங்களையும் எனக்கு பெருசாக தெரியாது. காரணம் என்னென்னா, நான் சிறு வயதிலிருந்தே, அதாவது நான் படித்ததெல்லாம் என்னுடைய பள்ளி பருவம் தொட்டு சென்னையிலே படித்தாலும் கூட திரைப்படம் பார்க்குற அந்த ஆர்வம் எனக்கு மிக குறைவு. கல்லூரியில் படிக்கையில் கூட அது இல்லை. அதனால் பேரரசு போன்ற பெரிய இயக்குநர்கள்லாம் கூட பேரை கேள்விப்பட்டிருக்கோம், வச்சுருக்கோம். அதை தவிர அவர் நேரில் பார்க்கையில் எனக்கே தெரியலை. அந்த அளவிற்கு எனக்கு பெரிய அளவில் தொடர்பு இல்லாத ஒரு இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை அதை உருவாக்கி தந்திருக்கின்ற வேலுச்சாமி குடும்பத்தாருக்கு, கற்பூர் ஃபிலிம்ஸுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேரரசு அவர்கள், சிதம்பரம் முருகேசனாக இருக்கட்டும், இயக்குனர் பேரரசாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லாம் அடுத்தடுத்த ஊருங்க தான். ஏதோ அடுத்தடுத்த ஊருன்றது இன்றைக்கி ஏதோ திரையுலகத்திற்கு எங்களுடைய பகுதி வந்திருக்குன்னு நினச்சிட வேண்டாம். குறிப்பாக தமிழ் திரையுலகமே அன்றைக்கு எங்களுடைய காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் அந்த பகுதியில் தான் இருந்துச்சு.
ஸ்டுடியோக்களே ஏவிஎம் ஸ்டுடியோலாம் அங்கே தான் இருந்துச்சு, தேவக்கோட்டையில், ரஸ்தாவில். ஆக கலை உலகினுடைய பிறப்பிடம். பல்வேறு இயக்குனர்கள், எஸ்பி முத்துராமன் இருக்காங்க, பஞ்சு அருணாச்சலம், கவியரசு கண்ணதாசன் அவர்கள், பல தயாரிப்பாளர்கள், இன்னும் பல நடிகர்கள்லாம் பிறந்த பகுதியில் சற்று இடைப்பட்ட காலத்தில் தொய்வு இருந்தாலும் அந்த தொய்வுகளை நீக்குகின்ற வகையில் தான் இன்றைக்கு பேரரசு போன்ற இயக்குனர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய தம்பி வேலுச்சாமி போன்ற புதிய தயாரிப்பாளர்களும் வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கிறது. அதே போல் ஒரு நல்ல இசையை அமைத்து இந்த திரைப்படத்திற்கு மெருகேற்றி இருக்கக்கூடிய சபேஷ் முரளி அவர்களே, பாடகர் அந்தோணிதாசன் அவர்களே, தமிழ் அது தப்பாக எழுதி கொடுத்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது. இசையமைப்பாளர் ராம்ஜி அவர்களே, பாடகர் அந்தோணிதாசன் அவர்களே, தமிழ் மூவி மேக்கர்ஸ் தமிழரசி அவர்களே, திரைப்படத்தினுடைய இயக்குனர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களே, நாயகன் ராகுல் அவர்களே, நாயகி வேட்டைக்காரி சஞ்சனா சிங் அவர்களே, தம்பி வேலுச்சாமி அவர்களே, படத்தினுடைய தயாரிப்பாளர் விஷ்ணுபிரியா வேலுச்சாமி அவர்களே, இசையமைப்பாளர் கீழே தனியாக போட்டிருக்காங்க ராம்ஜி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கலைத்துறையை சார்ந்த நண்பர்களே, ஊடகம், பத்திரிகை ஆகிய துறைகளை சார்ந்த அன்பு நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக தம்பி வேலுச்சாமி அவர்கள் எடுத்த அந்த முயற்சியில் வெற்றிக்காக வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற உற்றார் உறவினர்களே, ஊர் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது மாதிரி இந்த கலை உலகம் ஒரு தனி உலகம். இந்த உலகத்தில் ஏதோ சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்னஞ்சிறு கிராமமான அரளிக்கோட்டையில் பிறந்து இன்றைக்கு இவ்வளவு மக்களுக்கு இடையில் தானும் ஒரு கலைஞன், அதாவது திரைப்பட தயாரிப்பாளர் என்றெல்லாம் நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு தம்பி வேலுச்சாமி அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய உயரத்தில், அவரது வளர்ச்சியில் நாங்களெல்லாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தகைய பெருமைக்குரிய அவர் இன்னும் பல சாதனைகளை திரைத்துறையிலும் அவர் படைத்திட வேண்டும் என்று நான் இங்கே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது கலைத்துறை என்பது சாதாரணமானதல்ல. எவ்வளவோ பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் பார்த்த இந்த கலைத்துறை, இதில் எல்லாரும் வெற்றி பெறுறதுங்கிறது மிக கடினம். ஆனால் இன்றைக்கு அரசியலில் இருக்கிற நான் அரசியலில் போகிறது மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நான்லாம் ஒரு மாவட்ட செயலாளர், ஆனால் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு தனித்துவம் மிக்கவர் என்றால் அது மிகையாகாது. பல்துறையிலும் அவருக்கு பரிச்சயம் உண்டு என்றால் அதுவும் மிகையாகாது. அவர் ஒரு தலை சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், வசனகர்த்தா. பல படங்களை ஏறத்தாழ 75 படங்கள் வர அவர் எடுத்த பெருமைக்குரியவர். அதையும் தாண்டி அகில இந்திய அரசியல், தமிழக அரசியலை மட்டுமல்ல அகில இந்திய அரசியலையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்கவராக அவர் இருந்தார். ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்து அகில இந்திய அரசியலை, தலைமைப்படங்களை நிர்ணயிக்கின்ற இடத்திலே எல்லாம் இருந்தார். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி அரசியலை தவிர எனக்கு கலை தெரியாது. ஆனால் முத்தமிழறிஞர், என்னுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவர்கள் எல்லா துறைகளிலும் தலை சிறந்தவராக அவர் விளங்கிறார். அவர் காலடி வைத்த துறைகள் அனைத்திலும் வெற்றியை படைத்திருக்கின்ற ஒருவராக அவர் விளங்கி வந்தார். அதே போல் அவருடைய பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த கலைஞர் அவர்களைப் போல நம்முடைய கவி பேரரசு அவர்களும் எல்லா வகையிலும் சாதனைகளை படைக்கிறார். அவருடைய நல்லாசியோடு தம்பி வேலுச்சாமி அவர்களும் பல சாதனைகளை இந்த துறையிலே படைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி,
கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. அதை வேலுச்சாமி குடும்பத்தினர் நிரம்பவே தந்திருக்கிறார்கள் என்பது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உணர முடிகிறது. வேலுச்சாமி ஒரு சினிமாவுக்கு கூட போவாரா அப்படின்னு நினச்சிருக்கிறேன் நான். ஆனால் அவரே 3 படங்களை 3வது படங்கள் 2 படத்தை எடுத்து இப்போ 3வது படம் எடுத்து வெளியிடுற அளவுக்கு வந்திருக்கிறார்னா நடித்தது. ஓ ஓ எனக்கு அதுவும் தெரியாதுல்ல, நான் தான் எனக்கு இதில் ஒன்றுமே தெரியாதுன்ட்டேன்ல. அதனால் 2 படங்களில் நடித்து 3வது படத்தில் நடித்து முதல் படத்தினுடைய ப்ரொடியூசராக அவர் இன்றைக்கி வந்திருக்கிறார், போயிருக்கிறார்னா உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. நிறைகுடம் தழும்பாது என்று சொல்வார்கள். அதை போல் வேலுச்சாமிக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தும் அவர் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தன்னடக்கத்தோடு இருக்கின்றார் என்பதற்கு இவருடைய வெற்றிக்கு அவருடைய குடும்பத்தினருடைய, இப்போ நான் அரசியலில் இருக்கிறேன்னா நான் 12 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் அப்புறம் இது எதுக்கு நமக்கு இந்த அரசியல்னு வந்துடும். ஒன்றும் குடும்பத்தை பார்க்கணும், இல்லை அரசியலை பார்க்கணும். ஆனால் 2லையும் இன்றைக்கு வெற்றிகரமாக போகணுன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்கள் தருகின்ற ஆக்கம் ஊக்கம்தான் ஒரு துறையில் எந்த துறையாக இருந்தாலும் ஈடுபடுபவர்கள் வெற்றி பெற முடியும். அதற்காக அவருடைய குடும்பத்தாரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு துறைகளில் இன்றைக்கு இசையமைப்பாளர்கள், அதே போல் கவிஞர், பாடகர்கள், துணை நடிகர்கள், கேமராமேனு, டெக்னீஷியன்ஸ், இப்படி எல்லோருடைய கூட்டு முயற்சியிலும் இவ்வளவு பேரையும் ஒன்று சேர்த்து 3000 அடி 4000 அடியில் போய் படத்தை எடுத்து தான் சாதனை படைக்கணும்னா அதெல்லாம் ஒரு வேட்கை. அந்த அளவிற்கு அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறணும். இவ்வளவு பேருடைய பல திறமைகள் கொண்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த படத்தை உருவாக்குவது என்பது ஏதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடுற ஒரு படத்தை எடுப்பதற்காக அவர்கள் எவ்வளவு பொருள் செலவு செய்திருப்பார்கள், எவ்வளவு நேரங்களை செலவு செய்திருப்பார்கள், எவ்வளவு அலைச்சல் இதற்காக அலைந்திருப்பார்கள் என்று பார்த்தா உண்மையிலேயே இது ஒரு சாதாரணமானதல்ல, ஒரு சவாலான காரியம். அந்த சவாலான காரியத்தை இன்றைக்கு கருப்பர் பிலிம் சார்பில் நம்முடைய தம்பி வேலுச்சாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மேடம் வாங்க. கோவிந்தராஜ் சார், கோவிந்தராஜ் சார்.